வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட்ஷன். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ, இன்னைக்கு வந்து அந்த 2 ஹானரபிளான கேரக்டர்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ண போறோம். பேலர் டார்கேரியன் வெர்சஸ் நம்ம நெட் ஸ்டார்க். ஸோ, இது வந்து நம்ம ஃபைட்டிங் பவர்ஸ், கொஞ்சம் பொலிட்டிக்கல் பவர்ஸ் யார் ரொம்ப ஹானரபிள் 2 பேருமே ஹானரபிள் தான். பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சின்ன கம்பேரிசன் மாரி தான் இருக்கும். அண்ட் இதில நான் யார் வின்னர்னா சொல்ல மாட்டேன். இது வந்து கம்பேரிசன்ல வின்னர்லாம் கிடையாது. வின்னர், லூசர் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து அந்த கேரக்டர் வந்து கம்பேர் பண்ற மாரி தான் 2 கேரக்டருமே. அண்ட் இதில வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் வரலாம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பவரா இருக்கட்டும், இல்ல நம்ப டிஃபரெண்டான அந்த ஐ மீன் நம்ம நைட்டோட பவரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரலாம். அவ்வளோதான். மத்தமாரி இது கம்பேரிசன்னால வின்னர், லூசர் வீடியோலாம் கிடையாது. ஸோ, யாருமே வந்து அந்த டைரக்ஷன்ல போ வேணாம். ஸோ, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ, நம்ப நெட் ஸ்டார்க் அண்ட் நம்ப பேலார் டார்கேரியன். ஸோ, இந்த 2 பேருமே வந்து தி பெஸ்ட் ஹானரபிள் கேரக்டர்ஸ் நம்ம ஜார்ஜ் ஆர்.ஆர். மார்ட்டின் எழுதின நம்ம சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்ல. ஸோ, அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரோட கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹானர். ஸோ, இந்த 2 கேரக்டர்ஸுமே அந்த ஹானருக்காக வந்து உயிரை விட்டவங்க கூட சொல்லலாம். ஸோ, அப்படி இருக்கும்போது 2 பேருமே வந்து அந்த ஒரு ஐ மீன் நம்ம ஒரு ஃபைட் வந்து ஃபேரா தான் ஃபைட் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஜஸ்டிஸ் டு த புவர், ஐ மீன் ஜஸ்டிஸ் டு த காமனர்ஸ். ஸோ, இது 2த்துமே இவங்க வந்து கரெக்ட்டா ஐ மீன் அ குடுத்தாங்க கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப டங்க்கோட அந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக தான் நம்ம டங்க் வந்து அந்த ட்ரையல் பை செவன குடுத்துருப்பாரு. ஸோ, அப்படி இருக்கும்போது நம்ம பெய்லர் அதுக்கு ஒத்துப்பாரு. ஐ மீன் ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு சப்போர்ட்டுமே பண்ணுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நெட் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்தப்ப, நீங்க நெறைய காமனர்ஸ் வந்து அ நீங்க பார்த்துருக்கலாம். அவருக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு. அண்ட் அவர் வந்து தன்னோட காமனர்ஸோட அந்த கோரிக்கைய வந்து கேட்கும்போது, அவருமே நம்ம ஜஸ்டிஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் அந்த இன்னோசென்ட் பீப்பிள புரொடெக்ட் பண்றதுல 2 பேருமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ 2 பேருமே தன்னோட அந்த ஹானருக்காக தான் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ, கிட்டத்தட்ட வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப நான் ஏன் ஜாக்கி சான்ல வர அங்கிள் மாரி இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, பட் எனக்கு அது இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. லைக் பேசிட்டு இருக்கும்போதே. ஸோ, சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம நெட் ஸ்டார்க், நம்ம பேலா டார்கெரியன். இந்த 2 பேருமே வந்து நம்ப அந்த ரெலம் ஐ மீன் அந்த ரெலத்த வந்து கிட்டத்தட்ட ஸ்டேபிளா ப்ரொடெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ, அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேரோட டெத்துமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த லீட் பண்ணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம நெறைய இன்ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலா. ஸோ, என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேலரோட டெத் வந்து நம்ம டார்கேரியன்ஸோட ரூல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வந்துச்சு. அண்ட் அந்த சக்சஷனோட ஃபைட், ஐ மீன் யார் நெக்ஸ்ட் இந்த லைன் அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸுமே ஆரம்பிச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம நெட் ஸ்டார்க்க பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. ஸோ, நம்ம நெட் ஸ்டார்க் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வார் ஆஃப் த ஃபைவ் கிங்ஸ், ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ, நம்ம நெட் ஸ்டார்க்கோட டெத் தான் நம்ம முக்கியமான ஒரு இக்னைட்டிங் பாயிண்ட் நம்ம நார்த்தோட ரிபெல்லியன் அண்ட் நம்ம வார் ஆஃப் த ஃபைவ் கிங்ஸுக்கு. ஸோ, கிட்டத்தட்ட அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ப டிஃபரன்ஸஸ், ஐ மீன் நம்ம பொலிட்டிக்கல் பவரா இருக்கட்டும், இல்ல நம்ம பொசிஷன் எல்லாமே பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் ஆக்சுவலா. கிட்டத்தட்ட நம்ம பேலட் டார்கெரியன் வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஸ்கில்லான பெர்சன் ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ ஒரு குட் பெஸ்ட் ஃபைட்டர். பட் நான் ஃபைட்டிங்ன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ப இந்த 2 கேரக்டரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்போது நான் எப்படி இத வந்து கரெக்ட்டா சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் பேலட் டார்கெரியனுமே நல்ல ஒரு ஃபைட்டர்ஸ ஃபைட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம நெட் ஸ்டார்க் வந்து ஆக்சுவலா நம்ப ஸ்வார்ட் ஆஃப் த மார்னிங் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ, நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 2 பேரோட ஃபைட்டிங் பவர்ஸுமே நான் ஈக்குவல்னா சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெட் ஸ்டார்க் யங்கா இருந்தப்ப மேபி வந்து அவரு பெட்டரா இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஈக்குவல்னு சொல்லுவேன். பட் பொலிடிக்ஸ்ல வந்து ஐ திங்க் நம்ம நெட் ஸ்டார்க் கொஞ்சம் வீக் தான். ஸோ, லைக் லிட்டில் ஃபிங்கர் நம்புனார்ல. ஸோ, அப்படி இருக்கும்போது நான் வந்து அதில கொஞ்சம் வீக் தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே நம்ம பேலட் டார்கெரியன் ஐ திங்க் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அவர் கொண்டு வந்த கொஞ்சம் ஸ்கீம்ஸ்லாம் வந்து அந்த புக்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு பெட்டர் பொலிட்டீஷியன் ஐ திங்க் நம்ப நெட் ஸ்டார்க்க கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நம்ம 2 பேருமே இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் டூ த அயர்ன் த்ரோன் அண்ட் ஆல்சோ நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்தாரு. அண்ட் நம்ம நெட் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ட் ஆஃப் த விண்டர்ஃபுல்லா இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங்காவுமே இருந்தாரு. ஸோ, இந்த பொலிட்டிக்கல் பொசிஷன்ல 2 பேருமே கொஞ்சம் ஈக்குவல் மாரி தான் சொல்லலாம். பட் நம்ம பேலர் டார்கெரியன் வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ஐ மீன் கிங் ஆகுறதுக்கான எல்லா தகுதியுமே வந்து அவருக்கு இருந்துச்சு. பட் ஃபேட் பிளேட் அ கேம் ஆக்சுவலா.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பேலர் டார்கெரியன் இறந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரையல் பை 7 நம்ம நெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஜாஃப்ரி பராத்தியன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டர் குடுத்துருப்பாரு. ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அ இந்த 2 பேரோட ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்ட்டான ஸ்டோரியா தான் இருக்கு. அண்ட் எதுக்கு எனக்கு ஜார்ஜ் ஆர்.ஆர். மார்ட்டின் வந்து பெர்சனலா ஒரு ரைட்டரா புடிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயங்கள் காட்டுதான். ஸோ கிரீடம் பையன் நம்ப நெட் ஸ்டார்க் மாரியே ஒரு கேரக்டர் தான். பட் இருந்தாலும் அவருமே ஜஸ்டிஸ்க்காக தான் ஃபைட் பண்றாரு. பட் அவர் வந்து ஒரு டார்கெரியன். ஸோ சிம்பிளாவே நல்லா இருக்குல்ல. பிகாஸ் நீங்க டார்கெரியன்ஸ் பத்தி நீங்க புக்ஸ்ல படிச்சாலுமே சரி, நம்ம ஷோலஸ் பார்த்தாலுமே சரி, முக்காவாசி டார்கெரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்னஸ் அந்த ஒரு மேட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெறைய டார்கெரியன்ஸ் நல்ல டார்கெரியன்ஸ் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப ஜெஹரிஸ் டார்கெரியன், ஏகான் தி 3 ஸோ இந்த மாரி வந்து அந்த ஏகப்பட்ட நல்ல டார்கெரியன்ஸுமே இருந்திருக்காங்க. பட் சிம்பிளா சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் த டார்கெரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிங்குக்கான அந்த ஒரு ரூட்னஸ் இருக்கும். அண்ட் நம்ம மேட்னஸ் இருக்கும் ஆக்சுவலா அவங்கள்ட்ட. ஸோ அது எல்லாமே இல்லாம ஒரு கேரக்டர் வந்து ஒரு டார்கெரியன் கிங் வந்து ஒரு கைண்ட்னஸான ஒரு கேரக்டரா இருக்க முடியும். அண்ட் நம்ம பேலர் டார்கெரியன் வந்து ஒரு பெஸ்ட் கிங்கா ஐ மீன் நம்ம ஜெகரிஸ்க்கு நியர் டூ ஜெகரிஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிங்கா மாறியிருப்பாருன்னு கூட சொல்ற அளவுக்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆ பேலர் டார்கெரியன் பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜஸ்டிஸ் அவர் வந்து கரெக்ட்டா குடுத்தாலுமே, ஆ எப்படி சொல்லலாம்? ஒரு டைவின் லானிஸ்டர் மாரி கூட சொல்லலாம். ஸோ டைவின் லானிஸ்டர் ஐ டோன்ட் நோ அபௌட் ஜஸ்டிஸ். அவர் வந்து அந்த ஜஸ்டிஸ்க்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர்ன்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் டைவின் லானிஸ்டர் மாரி ஒரு பொலிட்டீஷியன் நீங்க பார்க்க முடியாது. நம்ம பாலிடிக்ஸ் கரெக்ட்டா இருக்கும் நம்ம டைவின் லானிஸ்டர்ட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப இந்த சீன் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ஞாபகம் இருக்கிற சீன் நெனைக்கிறேன். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஸோ நம்ம டைவின் லானிஸ்டர் நம்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்யா ஸ்டார்க்க மீட் பண்ணும்போது, கிட்ட நம்ம கார்ட்ஸ் அந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கென்ரி கொல்றதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நம்ம டைவின் லானிஸ்டர் நம்ம கென்ரிட்ட கேட்பாரு. "நீ என்ன ப்ரொஃபஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நம்ம பிளாக் ஸ்மித்ன்னு சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இங்க ஆக்சுவலா நம்ம டைவின் லானிஸ்டர் கைண்ட்னஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ அவர் அந்த பொலிட்டீஷியன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ அந்த கைண்ட்னஸ்ல ஒரு அ எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயம் இருக்கு. ஐ மீன் அந்த கைண்ட்னஸ்ல ஒரு அ ஒரு ஒரு கோல் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு இப்ப நான் கென்ட்ரி நான் ரிலீஸ் பண்றேன்னா, பிளாக் ஸ்மித் கண்டிப்பா ஒரு யூசபிளான ஒரு பெர்சன் நம்ம வார் டைம்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம டைவின் லானிஸ்டர் அந்த ஒரு கைண்ட்னஸ்ல அந்த ஆ கோல் இருக்குல்ல. ஸோ நம்ம பேலர் டார்கெரியன் அந்த ஜஸ்டிஸ் கரெக்ட்டா குடுப்பாரு. அண்ட் நம்ம டைவின் லானிஸ்டர் மாரியே நல்ல ஒரு பொலிட்டீஷியனுமே இருந்திருப்பாரு ஐ திங்க். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்ஸா இருந்திருக்கும். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி ஒரு வாட் இஃப் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம பெய்லர் டார்கெரியன் உயிரோட இருந்திருந்தா எப்படி நம்ப 7 கிங்டம்ஸ் எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஸோ அதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம பெய்லர் டார்கெரியனோட அந்த ஒரு கோல் அண்ட் அந்த ஒரு பவர். ஸோ ஃபைனலி இதுல 2 பேரோட அந்த விஷயங்கள் இல்ல. அண்ட் நம்ம நெட் ஸ்டார்க்கோட ஸ்டோரி நான் சொன்ன மாரி எப்படி நீங்க ஒரு ஹானரபிளா இருந்தா இந்த ஒரு கரப்ட்டான வேர்ல்ட்ல எப்படி நீ ஒரு ஹானரபிளா ஒரு நல்லவனா இருந்தா என்ன ஆகும்ன்னு சொல்லி காட்டுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த 2 பேரோட ஒரு ஸ்டோரியுமே கொஞ்சம் பேரலலா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் 2 பேரோட அந்த ஸ்டோரீஸுமே பார்க்க கொஞ்சம் சூப்பரா தான் இருந்துச்சு என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் நல்ல ஒரு நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு, இந்த 2 பேரோட ஸ்டோரீஸுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சிமிலாரிட்டீஸ் இருந்தாலுமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு கான்செப்ட்ல மூவ் ஆனுச்சு. ஸோ நான் பார்த்ததுல கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பேரலல் கம்பேரிசன் மாரி கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் மறக்காம பிரஸ் பண்ணி, அது ஆல்ன்னு போட்டுருங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.